Hello friends, I am teacher Vasan. I felt sick this morning. This morning அப்படின்னா இன்னைக்கு காலையில் அப்படின்னு அர்த்தம். FEEL ஃபீல் இதோட பாஸ்ட் தான் ஃபெல்ட். ஐ ஃபீல் சிக் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஃபீல் இதோட பாஸ்ட் தான் ஃபெல்ட். ஐ ஃபெல்ட் சிக் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. திஸ் மார்னிங் இன்னைக்கு காலையில. சிக் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் இருத்தல். சரி, ஐ ஹேட் அ ஹை ஃபீவர். சரி, இப்ப கவனிங்க. HAVE ஹேவ் இதோட பாஸ்ட் தான் ஹேடு. ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்ப ஹேவோட பாஸ்ட் ஹேடு அப்படின்னா இருந்தது. ஐ ஹேட் அ ஹை ஃபீவர் அப்படின்னா எனக்கு அதிகமா காய்ச்சல் இருந்தது. ஃபீவர் அப்படின்னா காய்ச்சல். சரி, அப்புறம் மை மதர் டுக் மீ டு த கிளினிக். சரி, இப்ப நல்ல கவனிங்க. TAKE டேக் இதோட பாஸ்ட் தான் டுக்கு. இந்த டேக் அப்படின்ற வார்த்தைக்கு எடு, அழைச்சிக்கிட்டு போறது இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். டேக்கோட பாஸ்ட் தான் டுக்கு. மை மதர் டுக் மீ அப்படின்னா எனது தாயார் என்னை அழைத்து கொண்டு சென்றார். எங்க? டு த கிளினிக் மருத்துவமனைக்கு. கிளினிக் அப்படின்னா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அர்த்தம். மெனி பேஷண்ட்ஸ் வேர் வெயிட்டிங். மெனி பேஷண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆரோட பாஸ்ட் தான் வேறு. மெனி பேஷண்ட்ஸ் வேர் வெயிட்டிங் அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தேர் அங்கே பல நோயாளிகள் காத்திருந்தனர். சரி, அப்புறம் த நர்ஸ் கால்ட் மை நேம். செவிலியர் எனது பெயரை அழைத்தார். அதாவது நர்ஸ் என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. அடுத்தது ஐ வெண்ட் இன்சைட் த ரூம். ஐ வெண்ட் அப்படின்னா நான் சென்றேன். இன்சைட் த ரூம் அப்படின்னா நான் அறைக்குள் சென்றேன். சரி, அப்புறம் தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். The doctor gave me some medicine. The doctor gave me அப்படின்னா டாக்டர் எனக்கு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? some medicine சில மருந்துகளை. மெடிசன் அப்படின்னா மருந்து. சரி, அப்புறம் he checked my pulse. பல்ஸ் அப்படின்னா நாடி துடிப்பு அப்படின்னு அர்த்தம். he checked my pulse அப்படின்னா அவர் என் நாடி துடிப்பை பரிசோதித்தார். சரி, அப்புறம் என்னாச்சு? he told me to rest. டெல் இதோட பாஸ்ட் தான் டோல்டு. he told அப்படின்னா அவர் சொன்னார். he told me அப்படின்னா அவர் என்னிடம் சொன்னார். என்ன சொன்னார்? டு ரெஸ்ட் எடுக்க. அவர் என்னை ஓய்வெடுக்க சொன்னார். he told me to rest. அப்புறம் என்னாச்சு? ஐ ஃபீல் மச் பெட்டர் நவ். இப்போ இந்த மாதிரி கேள்வியை உங்களை பார்த்து ஒருத்தங்க கேட்குறாங்க. நேற்று ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி பரவாயில்லையா? பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னு பேசலாம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஐ ஃபீல் பெட்டர் நவ் அப்படின்னு பேசலாம். நல்லாவே ஆயிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக ஏதோ இருக்குது, பட் பெட்டராக இருக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ ஃபீல் மச் பெட்டர் நவ். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.